பலருக்கும் குளிர்காலத்தில் பல்வலி ஏற்படுகிறது. அதிலும் பொதுவாக ஜலதோஷம் பிடிக்கும் போது கூடவே பல்வலியும் வந்துவிடுவதாக சொல்கிறார்கள். உண்மையில் ஜலதோஷம் பிடிப்பது பற்களை பாதிக்குமா? ஜலதோஷம் பிடித்தால் பொதுவாக பற்களை நேரடியாக பாதிக்காது. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் சளிப்பிடித்தல் காரணமாக சில சிக்கல்கள் ஏற்படலாம். அவை பற்களை பாதிக்கக்கூடும். சளி பிடிக்கும் போது சைனஸ் குழிகளில் தொற்று ஏற்படலாம். இந்த தொற்று பற்களுக்கு பரவி பல்வலி அல்லது பல் ஈறு வீக்கத்தை ஏற்படுத்தலாம். சளிக்காக உட்கொள்ளும் மருந்துகள் அல்லது வாய் வழியாக சுவாசிப்பது உமிழ்நீர் உற்பத்தியை குறைக்கலாம். உமிழ்நீர் பற்களை பாதுகாக்க உதவுகிறது. எனவே உமிழ்நீர் குறைவாக இருந்தால் பற்கள் சொத்தை மற்றும் பிற பல் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். அடிக்கடி இருமுவது பற்கள் மற்றும் ஈறுகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இது பல்வலி அல்லது ஈறு வீக்கத்தை அதிகப்படுத்தும். சளியை விரைவாக குணப்படுத்தவும் சளி பிடித்தவுடன் சிகிச்சை மேற்கொள்வது சைனஸ் தொற்று ஏற்படுவதை தடுக்க உதவும். போதுமான தண்ணீர் குடிப்பது உமிழ்நீர் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் மற்றும் வாயை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவும். வாய் வழியாக சுவாசிப்பதை தவிர்த்து மூக்கின் வழியாக சுவாசிக்க முயற்சி செய்யுங்கள். பற்களை தினமும் 2 முறை துலக்குதல் பற்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இந்த செய்தியை வழங்கியோர் கோபால் பல்பொடி. தரமான பல்பொடிகள் மற்றும் டூத் பேஸ்டுகள் கொண்டு தினமும் 2 முறை பல் துலக்குவதின் மூலம் பல் சிதைவு உள்பட பல் பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்.